ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன 2 த்ரில்லர் மூவி என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ராகத்தான். 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. வம்சி, ரியாஸ் கான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பால டபுள் மர்டர் கேஸ நம்ம கதையோட ஹீரோவன போலீஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலை யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அங்க ஸ்பால நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். பட் அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. த்ரில்லர் மூவியை ரொம்ப சட்டிலா, சிம்பிளா, ப்ரெடிக்டபிளான டோன்ல ரொம்ப பிளாட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்டோரியோட ஆரிஜின் பிளாட் நல்லா இருந்துச்சு. பிளாஷ்பேக் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. கிரைம் த்ரில்லர் டிராமால இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரக்கூடிய ட்விஸ்ட் சூப்பரா டேக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுனால ஒன் டைம் வாட்சபிளான பிலோ ஆவரேஜான ஒரு த்ரில்லர் படம் தான் இதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. லோ பட்ஜெட் மூவி தான். டெக்னிக்கலா ஓகேஷான டோன்ல நீட்டா தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே நீட்டா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் கொண்டு போக விட்டுட்டாங்க. இதுவுமே ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். ஏகப்பட்ட சீன்ஸை தலை சுத்தி தான் மூக்க தொட்டு கழுத்தருக்கு ட்ரை பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். நிறைய ஹாலிவுட் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. சோ இந்த ராக்கத்தான் படம் பார்க்கலாமா நம்மங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ராக்கத்தான் படத்துக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3.2 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா யோசி. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு பயந்துகிட்டு ஒரு பையன் சூசைட் பண்ண போன இடத்துல ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிறான். அந்த பையன் ஃபாரஸ்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தானா அவனுக்கு அங்க வரக்கூடிய காதல் பிரச்சனை என்ன, நக்சலைட் பிரச்சனை என்ன, காட்டுவாசிங்க பண்ற கலாட்டா என்ன, அங்க நடக்கக்கூடிய ரைவல்ட்ரி என்ன, இதனால அந்த பையன் வாழ்க்கையில என்ன அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அந்த பையன் உயிரோட திரும்ப தப்பிச்சு வந்தானா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா கூட இந்த மாதிரி படத்தை பார்க்கணுமான்னு யோசிங்கன்னு டைட்டில்லயே ஒரு ஹிண்ட்டை கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன எக்ஸ்பெரிமெண்டல் சர்வைவல் த்ரில்லர் டிராமா தான். பட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதுனால படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். ஏகப்பட்ட சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. ஒரு சீனுக்கு சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய சீன்ஸை ஜென்ரேட் பண்ணி இவ்வளவு பெரிய படத்தை எடுக்கணுமான்னு கேட்கற லெவலுக்கு ஒரு படத்தை டைரக்ட் எடுத்து பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணக்கூடிய பைலட் ஃபிலிமே நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டுமேனு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. ரீட்டிங் வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட்டையும் கான்செப்டையும் வச்சிருந்தாங்க. மெசேஜ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பெருசா இம்பாக்ட் தர அளவுக்கு ஸ்கிரீன் பே என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு. ஒன்னுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத சீன்ஸை மட்டுமே வச்சு ஒரு படத்தை எடுத்து முடிக்க முடியுமாங்கிற கேள்விக்கு இந்த படம் பதிலா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு. கேஸ்டிங் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. லோ பட்ஜெட் மூவி தான். மேக்கப்லயுமே இவங்க பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. விஎஃப்எக்ஸ், சிஜிஎக்ஸ்னு சொல்லி படத்தை கமர்ஷியலைஸ் பண்ணியிருந்தா கூட ஓடி இருக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான மூவி தான் இந்த யோசி. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 2.4 அவுட் ஆஃப் 10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you well.